40 அடி ரோட்டு மேல நச்சுன்னு 2 நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரியான டூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். போன வாரம் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தது, 2 வீடு இருந்துச்சு. அதுல ஒரு வீடு வித்தே போச்சு, அக்ரிமெண்ட்டும் ஆயாச்சு. இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்கு. ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இந்த வீட்டோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். கார் பார்க்கிங் மட்டும் இல்லாம ஹாலு, பெட்ரூம், கிச்சன் அப்படின்ட்டு எல்லாமே நல்ல ஸ்பேஷியஸா இருக்கும். பர்டிகுலராக இந்த கிச்சன் நம்ம வீட்டு லேடிஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். பார்த்துட்டு இருக்க எதிராக மாஸ்டர் பெட்ரூம், 3 பெட்ரூம்ஸுமே நல்ல டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கிறது. ரோட் ஃபேசிங் பால்கனியில இருந்து பார்த்தா இந்த 40 அடி ரோட் வியூ வேற லெவலுக்கு இருக்கும். சரியான வென்டிலேஷன் உள்ள 3 BHK வீடு நியர்பை பஸ் ஸ்டாப்ல இருந்து வெறும் ஒரு 500-600 மீட்டர்ஸ்லயே இருக்குங்க. வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓவரால் சேனலில் நீங்கள் எங்க லேண்ட் வீடு அபார்ட்மெண்ட் பார்க்கறதாக இருந்தாலும் நம்ம சேனலில் போடுற எல்லா ப்ராப்பர்ட்டி வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மூலமா பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியை தேடி பிடிச்சி உங்களால் வாங்க முடியும். 2 தரமான டூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் 40 அடி ரோட்டு மேல நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி. இந்த வீடு அமைஞ்சிருக்க லொகேஷன் நம்ம குடுவாஞ்சேரியிலங்க. பர்டிகுலரா குடுவாஞ்சேரியில வெஸ்ட் குடுவாஞ்சேரியில கரெக்டா GST ரோட்ல இருந்து வெறும் ஒரு 3-3.25 கிலோமீட்டர்லயே அமைஞ்சிருக்குங்க. பாருங்க, பஸ் ஃபெசிலிட்டி, கண்டினியூஸ் பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. முக்கியமா ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்கு. ஃபுல்லா கமர்ஷியல்ஸ், சூப்பர் மார்க்கெட், ஷாப்ஸ், 24 hours கிளினிக், ஆரோக்கியானிக் 24 hours கிளினிக், வெளிச்சம் 24 hours கிளினிக்னு 2 இருக்கு. 5 ஸ்கூல் இருக்கு. 1 இல்ல 2 இல்ல 5 ஸ்கூல் இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறனால தான் வெறும் ஒரு வாரத்தில் ஒரு வீடு சோல்ட் அவுட். பார்த்தீங்களா கார் பார்க்கிங் சைஸை? ரொம்ப நிறைவா திருப்திகரமான சைஸில் இருக்கும். எவ்வளோ பெரிய கார் நீங்கள் வச்சுருந்தாலும் காரை விட்டுட்டு ஃப்ரீயாக ஒரு 3-4 பைக் விட முடியும் இந்த பெரிய கார் பார்க்கிங்கில். சரிங்களா? ஸோ இப்போ ஆல்ரெடி வாங்கினவங்க ஸ்கோடா ஆக்டாவியா வச்சுருக்காங்க. ஸோ பெரிய கார் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு யோசிக்காமல் எடுத்துட்டாங்க. ரொம்ப நிறைவாகவே இருக்கும் இந்த வீடு. இது இல்லாமல் கார் பார்க்கிங் மட்டும் பெருசு இல்லாமல் ரோடுமே பெருசுங்க. 40 feet ரோடு. சரிங்களா? ஸோ மக்களே, இந்த வீடு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? வீடு வாஸ்து பக்காவாக இருக்கும். வெளியே காரிடாரில் ஒரு டைலு, கார் பார்க்கிங்கில் ஒரு டைலு, தேக்கு வர மெயின் டோரு, சேஃப்டி கிரில் கேட்டோட வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறோம். பார்க்குறீங்க நீங்கள் அந்த 2க்கு 4 சைஸில் வெர்டிஃபை டைலு வித் ஒயிட் கலரில் காம்பினேஷன் பக்காவாக இருக்கும். ஜெனரலாக ஒயிட் கலர் டைல் யூஸ் பண்ணாலே வீடு நல்லா வெளிச்சமாக இருக்கும், பார்க்க நல்லா ராயலாக இருக்கும். அதுதான் பவர் ஆஃப் அந்த ஒயிட். ஓகேங்களா? ஸோ வீட்டுக்குள்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கிறது அந்த டூப்ளெக்ஸ் ஹவுஸ்க்கானது. சரிங்களா? ஸோ பார்க்குறீங்க நீங்கள் அந்த விசாலமான இந்த ஹாலை பார்க்குறீங்க. இங்கே தான் சோஃபாக்கான ப்ரொவிஷன். சரியா? இதுக்கு ஆப்போசிட் வாலில் இதோ அங்கே தான் வந்து டிவிக்கான ப்ரொவிஷனுங்க. ஸோ இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 900 ஸ்கொயர் ஃபீட் வரும். பில்டப் ஏரியா 1500 ஸ்கொயர் ஃபீட் வந்துருங்க. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி கிச்சன் மேடை. பர்டிகுலராக இந்த கிச்சன் சூப்பர் சைஸில் இருக்கும். டிஃபால்ட்டாக ஷெல்ஃப் வந்துடும், டபுள் சைடட் லாஃப்ட் வந்துருங்க. கிச்சன் மேடை ஃபுல்லாகவுமே கிரானைட் கொடுத்துருக்கிறது. வால்டைல் எல்லாமே ஆல்மோஸ்ட் 7 feet பிளேஸ் பண்ணியாச்சு. சின்ன சின்ன வேலைகள் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு வீடு வித்தம் போச்சு. இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் கூடுவாஞ்சேரி சைடு 3 BHK வீடு பார்க்குறீங்கன்னா இந்த வீடை மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். வீடு நல்லா சூப்பராக இருக்கும். லேண்ட் ஏரியா 900 ஸ்கொயர் ஃபீட், பில்டப் ஏரியா 1500 ஸ்கொயர் ஃபீட். கீழே ஹால், கிச்சன், கார் பார்க்கிங் பார்த்தாச்சு. கீழே ஒரு பெரிய பெட்ரூம், நம்ம வீட்டு பெரியவங்களுக்காக ஒரு பெட்ரூமு. கீழேயே உங்களுக்கு ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூமும் இருக்குங்க. மக்களே, இந்த வீடு கூடுவாஞ்சேரியில் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? வெஸ்ட் கூடுவாஞ்சேரியில் மாடம்பாக்கம் சைடு வருவாங்க இந்த வீடு. கூடுவாஞ்சேரியா? நான் ஈஸ்ட் கூடுவாஞ்சேரியில் தானே பார்க்குறேன், நான் காயிரமேடு சைடில் தான் பார்க்குறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. காயிரமேடு நல்ல ஏரியா தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் கூடுவாஞ்சேரியில் GST ரோட்லேருந்து 6 கிலோமீட்டர் வரும். 6 கிலோமீட்டரில் வாங்குறது எப்படி இருக்குது? 3 கிலோமீட்டரில் இந்த லொக்கேஷனில் வெஸ்ட் கூடுவாஞ்சேரியில் வாங்குறது எப்படி இருக்குது? கூடுவாஞ்சேரியை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக வெஸ்ட் கூடுவாஞ்சேரியில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு, GST ரோடையும் ரயில்வே ஸ்டேஷனையும் வண்டி எடுத்த அடுத்த ஒரு 5-7 நிமிஷத்தில் உங்களால் பிடிச்சிட முடியும். வெறும் 3 கிலோமீட்டர் தான் அப்படின்றதுனால. சரியா? 2வது, இந்த ஏரியா பொல்யூஷன் ஃப்ரீ ஏரியா. நிறைய அப்பார்ட்மெண்ட்டுகள்லாம் இந்த ஏரியாவில் பார்க்க முடியாதுங்க. நிறைய இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் காமன் அண்ட் பீஸ்ஃபுல்லான லொகேஷன். பர்டிகுலராக நிறைய இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்கிறதுனால தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லா ஜோன்லையுமே கண்டிப்பாக ஃபியூச்சரில் தண்ணி ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த ஏரியா அப்படி இல்லை, தண்ணி பிரச்சனையே வராது. மேலே வந்தோம், பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கலர் காம்பினேஷன் இந்த ரூமுக்கு சூப்பராக இருக்கும். வெளியே ஒரு உங்களுக்கு ரோட் ஃபேசிங் பால்கனியும் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தண்ணி ஆலையும் பிரச்சனை இல்லை, தண்ணிக்கும் பிரச்சனை இல்லை. சேஃபான ஏரியா, பொல்யூஷன் ஃப்ரீ ஏரியா, ரீச்சபிள் டிஸ்டன்ஸ் வெறும் 3 கிலோமீட்டரில் GST. மக்களுக்கு இன்னொன்று நான் சொல்கிறேன் கேளுங்க. கிண்டிலிருந்தும், அண்ணா நகர்லேருந்தும், கோடம்பாக்கத்துலேருந்தும், சிட்டிக்குள்ளே இருந்தும் வர மக்களுக்கு கூடுவாஞ்சேரி அவுட்டரா தெரியலாம். ஃபஸ்ட் டைம் கூடுவாஞ்சேரியில் வரும்போது அந்த 3 கிலோமீட்டர் கூட அவங்க பார்வைக்கு 8 கிலோமீட்டர் மாதிரியோ 10 கிலோமீட்டர் மாதிரியோ தெரியுது. அதுக்கு காரணம் எந்த ஒரு ஏரியாவுமே ஃபஸ்ட் டைம் வரும்போது தூரமாக தான் தெரியும். அது நம்ம மனிதர்கள் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சாதாரணமான இயல்பு. எங்கே ஒரு ட்ரிப் அடித்தாலுமே போகும்போது தூரமாக தெரியும், வரும்போது சீக்கிரம் வந்த மாதிரி இருக்கும்ல, அதுதாங்க கணக்கு. சரியா? 2 வாட்டி வந்தாதானங்க பழகும். சரியா? எடுத்த உடனே தூரம்னா அப்போ இங்கே தனி வீடு வாங்குறதுலாம் யாரு? இந்த வீட்டு மாடியிலிருந்து நான் காட்டுற பாருங்க. இந்த லொகேஷன்லேயே கிட்டத்தட்ட 100-200 வீடுகளுக்கு மேலே இருக்கும். இங்கே வீடு வாங்கி செட்டில் ஆகிருக்கவங்க எல்லாமே சிட்டிக்குள்ளே உங்களை மாதிரி கோடம்பாக்கம், அண்ணா நகர், அம்பத்தூர், ஆவடின்ட்டு சிட்டிக்குள்ளேருந்து வந்த மக்கள். அங்கே சிட்டிக்குள்ளே தண்ணி பிரச்சனை இருக்குது, தண்ணி அலையோ பிரச்சனை இருக்குது, ஃப்ளட் ஆகும், பொல்யூஷனு, டென்ஷனு, இது எதுவுமே இருக்கக்கூடாது தான் நிம்மதியாக கூடுவாஞ்சேரி பக்கம் வராங்க வீடு வாங்குறதுக்கு. இங்கேயும் வந்து தூரம் அப்படின்னு சொல்லும்போது
என்ன சொல்றதுன்னு தெரியல மக்களே. நான் ஒன்று மட்டும் சொல்றேன் கேளுங்க. சிட்டிக்குள்ள சிட்டி டச்சில் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, தப்பே இல்லை. ஆனால் தாம்பரத்துக்குள்ளேயோ ஈவன் பெருங்கலத்தூருக்குள்ளேயோ இந்த பட்ஜெட்ல எங்கேயுமே விடல. சரி சார், பட்ஜெட் என்ன கேட்குறீங்களா? 67 லட்ச ரூபா, ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ். இந்த பட்ஜெட்டுக்கு நீங்க சொல்லுங்க, தாம்பரத்துலயோ பெருங்கலத்தூர்லயோ வீடு கிடைக்குமா? அங்கெல்லாம் லேண்ட் வாங்க போனாலே குறைஞ்சபட்சம் 50-60 லட்ச ரூபாய்க்கு வந்துருது. அப்படி எப்படி 67 லட்ச ரூபாய்க்கு 3 BHK வீடு? வாய்ப்பே இல்லைல்ல. நீங்களே பாருங்க எவ்வளவு வீடு இருக்குன்ட்டு. குறைஞ்சது 200க்கும் மேற்பட்ட வீடுகள், எல்லாம் சிட்டிக்குள்ள இருந்து வந்து செட்டில் ஆன மக்கள். சரிங்களா? ஸோ வந்து பாருங்க, இந்த 3 BHK வீட்டை மிஸ் பண்ணாதீங்க. உங்களை மாதிரியே சிட்டிக்குள்ள வந்து வந்தவங்க தான் பக்கத்து வீடை புக் பண்ணியிருக்காங்க. ஸோ டோன்ட் மிஸ் இட். இருக்கிறது ஒரே ஒரு வீடு தான். அடுத்த ஒரு வாரம் தாண்டினாலே பெரிய விஷயம். ஏன்னா இந்த பட்ஜெட்ல 67 லட்ச ரூபாய்க்கு 3 BHK ஆல் இன்க்ளூசிவ்ல எங்கேயுமே இல்லை. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. உடனே கான்டாக்ட் பண்ணிட்டு டேரக்டா வந்து பாருங்க. முடிஞ்சா வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. குடுவாஞ்சேரி சைடு வீடு பார்த்துக்கிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் சர்க்கிளுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from GS.